ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் வழங்க ஒரு புதிய திட்டமான அனைத்து பெண்களுக்கும் 50,000 பெறலாம். உடனே பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன திட்டம், எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலே பெண்களின் நலனுக்காக வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளை மற்றும் திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இப்படி திட்டங்களை அறிவித்தவுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களை சலுகைகளையும் வழங்கி வருகிறது. அதில் ஒன்றுதான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தை பற்றி தான் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த அன்னபூர்ணா யோஜனா திட்டம் என்ன? ஆண்களுக்கு நிகராக அனைத்து பெண்களும் துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக சுய தொழில் செய்யும், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய் சொல்லுவாங்க, செய்யும் மகளிர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி திட்டத்தில் கொடுக்குறாங்க. அதற்காக ஏற்றாற் போல சுய தொழில் செய்யும் சம்பாதிக்கும் பெண்கள் எண்ணிக்கையும் இப்போது அதிகரித்தபடியே வருகிறது. இந்த பெண்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதால் சுய தொழில் தொடங்குவதற்கு மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாலும் பல பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வழி இல்லாமல் உள்ளார்கள். இவர்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது தான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம்ன்றது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம்? உமன் கேட்ரிங் பிஸ்னஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. அதை இந்த அன்னபூர்ணா என்னென்னா உமன் கேட்ரிங் பிஸ்னஸ் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் மூலமாக பெண்கள் 50,000 வரை கடன் உதவி பெறலாம். இந்த கடன் உதவியை வைத்து அவர்கள் உமன் கேட்ரிங் பிஸ்னஸுக்காக பாத்திரங்கள், சமையல் கருவிகள், உணவுப் பொருட்கள், உணவு மேஜை உள்ளிட்ட வாங்க இந்த தொகை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கடனுதவி அப்ரூவல் பார்த்தீங்கன்னாக்கா முதல் தவணை செலுத்த தேவையில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. கடனை எளிய தவணை முறையாக 36 மாதங்கள், அதாவது 3 வருடங்களுக்கு திருப்பி செலுத்தலாம். சந்தை நிலவரப்படி வங்கியில் வட்டி கடன் விகிதம் மாறக்கூட சொல்லியிருக்காங்க. வங்கி இல்லாமலே அதாவது வட்டி இல்லாமல் கட்ட முடியும். அன்னபூர்ணா யோஜனா ஸ்கீம் மூலம் எப்படி கடன் உதவி வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா, அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தில் 50,000 ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வழங்குறாங்க. இதை விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்துக்கான கடன் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்கில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த பேங்க்கில் போய்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகளுக்கு திருப்பி செலுத்துமாறு கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். 36 தவணை திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னா மாறுதலுக்கு உட்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வட்டியே இல்லாத கட்டாமல் இருக்கும். ஒரு மாதத்துக்கு 1,400 ரூபா கட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா 36 மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னாக்கா 50,400 ரூபாய் நீங்கள் கட்டி முடிப்பீங்க. இந்த அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு இந்த அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை பற்றி சொன்னீங்கன்னாக்கா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது மாதிரி நான் சாலையோர ஒரு டீ ஸ்டால் போட்டிருக்கேன் சார், ஹோட்டல் வச்சுருக்கேன் சார், சாலையோர ஹோட்டல் தள்ளுவண்டி கடையில் இட்லி கடை போட்டிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிங்கனாக்கா அந்த தொழில் செய்வதற்கான தொழில் வரி சர்டிஃபிகேட்டு உங்கள் பகுதியில் உள்ள தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு தொழில் வரி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு ஸ்டேட் பேங்க்கில் போய்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். வரவு செலவெல்லாம் அதில் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டில் தான் கணக்கு, அதாவது உங்கள் வருமானத்தை பேங்க்கில் வர வச்சா தான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொழில் வரி கட்டிட்டு உங்கள் ஸ்டேட் பேங்க்கோட பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, இந்த திட்டத்துக்கான ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள். அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தின் மூலமாக நான் 50,000 ரூபாய் கடன் உதவி பெற விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அவங்க இந்த திட்டத்துக்கான டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் 50,000 கடன் உதவி 36 மாதத்துக்கு கொடுப்பாங்க. 3 ஆண்டுகள் கொடுப்பாங்க. இந்த 3 ஆண்டுக்குள்ளே நீங்கள் இதை திருப்பி செலுத்தணும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1,400 ரூபா சொல்லியிருக்காங்க. முதல் தவணை நீங்கள் கட்ட தேவையில்லை, அதாவது முதல் மாத தவணை நீங்கள் கட்ட தேவையில்லை. எந்த ஒரு கிரெடிட், அதாவது சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த லோனை சேங்ஷன் பண்ணணும் மத்திய அரசு, அதாவது ஸ்டேட் பேங்க்கு. அதனால தான் இந்த அன்னபூர்ணா யோஜனா ஸ்கீமில் நீங்களும் விண்ணப்பித்து பயன்பெற முடியும். பெண்களுக்காக கொண்டு வந்துள்ள ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்கள் பகுதியில் உள்ள கிராம பகுதியில் உள்ள ஹோட்டல்கள் வச்சு நடத்துகிறவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தின் மூலமாக வாங்கி கொடுத்து அவங்க டேபிள், சேர்ஸு, அதுக்கப்புறம் டம்ளரு, பிளேட்டு, பாத்திர பண்டங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. இந்த பயனுள்ள தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் ஹோட்டல் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.